ஓனர் அப்பொழுதுதான் கறந்து வைத்த பாலை அம்மா விறகடுப்பில் பொங்கக் காய்ச்சி அப்பொழுது இறக்கிய ஃபில்டர் டிகாஷனில் போட்ட காஃபியை குடித்து நெற்றியில் திருநீற்றுடன் புத்தகம் பிரித்து படித்து பாத்ரூமில் யார் முதலில் குளிப்பது என்று அக்காவிடம் சண்டையிட்டு வெற்றியாளரை குளித்து முடித்து நேர்வழியில் எடுத்து இரட்டை ஜடை பின்னலிட்டு ரிப்பன் வைத்து வேலைக்காரம்மா கட்டிவிட சாப்பிட வாயேண்டி என்ற அம்மாவின் குரலுக்கு பணிந்து அடுக்கலைக்குள் சென்றால் நே என்று விழிக்கும் இட்லியும் இட்லி பொடியும். இதுதானே காலை டிஃபன் எப்பொழுதும் என்று சகித்து கொண்டு சத்தமில்லாமல் சாப்பிட்டு 8:45 அவசர அவசரமாய் கிளம்பி அவரவர் வீட்டு வாசலில் காத்திருக்கும் தோழிகளுடன் இணைந்து காலார நடந்து சென்றது மகிழ்ச்சியே. மதியம் தயிர் சாதமும் ஊறுகாயும். தோழிகளுடன் பள்ளி மைதானத்தில் வட்டமாக அமர்ந்து உண்பது ஓர் சந்தோஷம். ஞாயிறு வரும் குமுதத்திற்காக யார் முதலில் படிப்பது என்று போட்டி போட்டு பேப்பர்காரரின் வருகைக்காக காத்திருந்து அடித்து பிடித்து தொடர்கதையை முதலில் நாம் படிப்பது ஓர் ஆனந்தம். ஜே ஓவியமா, மாருதி ஓவியமா, மாசேவா என்று கதாபாத்திரத்திற்கு உயிரூட்டும் ஓவியம் பற்றி தோழிகளிடம் விவாதித்து ராஜேந்திர குமாரா, ராஜேஷ்குமாரா, சுஜாதாவா, லட்சுமியா, அனுராதா ரமணனா, சிவசங்கரியா, உனக்கு யார் கதை பிடிக்கும் என்று விவாதித்து அந்தந்த ஆசிரியர்களின் நிரந்தர கதாபாத்திரங்களை நம்மில் ஒருவராய் பாவித்து அரட்டை அடிப்பது ஒரு சந்தோஷம். சினிமாவிற்கு போனால் 65 பைசா, 1.10, 2 ரூபாய் டிக்கெட்டுகளில் 1.10 டிக்கெட்டு தான் நாற்காலி, சேஃப்டியும் கூட. 2 ரூபாய் டிக்கெட்டுக்கு போனால் ஆம்பளை பசங்க வருவாங்க என்று தன் குஞ்சுகளை இறகால் பொத்தி அழைத்து செல்லும் கோழியை போல் அம்மா பாதுகாப்பில் வர சினிமாவிற்கு சென்றது ஒரு சுகானுபவம். காலை மாலை மதியம் வரும் கார்ப்பரேஷன் தண்ணீரில் 1 மணிக்கு எண்ணெய் தேய்த்து ஜில்லென்ற தண்ணீரில் குளிப்பது சுகமான சந்தோஷம். கிணற்று தண்ணீரில் குளிப்பது அதைவிட சுகம். தீபாவளிக்கு பொங்கலுக்கு இருக்கும் 2 கலர் ட்ரெஸ், அதுவும் அக்கா தங்கைகளுக்கு ஒரே கலர் ஒரே டிசைனில் திண்ணையில் உட்கார்ந்து பேசுவதும் வானொலியில் சினிமா பாட்டை கேட்பதுமே நம் பிறவியின் மோட்சமாய் இருந்த நாட்கள். இவை எல்லாமே மகிழ்ச்சியான மலரும் நினைவுகள். இவையெல்லாம் இப்பொழுது நிறைவேறாத கனவுகள். அன்று எதிர்பார்ப்பு இல்லை, ஏமாற்றம் இல்லை. இன்று எதிர்பார்ப்புகள் நிறைய, ஏமாற்றமும் நிறைய. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஃபேமிலி டாக்டர். அவர் வீட்டிற்கே வருவார், வந்து பார்ப்பார், மருந்துகள் கொடுப்பார். எந்த ஸ்பெஷலிஸ்டும் கிடையாது. வீட்டில் உள்ள அனைவருக்கும் சேர்த்து ஒரே சோப், லைபாய் சோப். நமக்கு எந்த ஸ்கின் டிசீஸும் வந்ததில்லை. இன்று புதிதாய் விளம்பரங்கள், புதிதாய் வியாதிகள். அமாவாசை, பௌர்ணமி, கார்த்திகை விரத நாட்களில் காக்கைக்கு உணவு வைத்து பிறகு உண்போம். இப்பொழுது காக்கையின்றி உணவை முடிக்கிறோம் நாம். தொலைக்காட்சியிலும் செல்போனிலும் தொலைந்து போன நம் வாழ்க்கையை, சந்தோஷங்களை மீட்டெடுக்க வழி தெரிந்தால் கொஞ்சம் எனக்கும் சொல்லுங்களேன். தொலைந்து போன மகிழ்ச்சியை தேடும் உங்களின் நான். நன்றி, வணக்கம்.